ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஈலியம் 10 என்ன மாதிரி ப்ராடக்ட்டு. ஸோ ஈலியம் 10ல் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஈலியம் 10 வந்து பார்த்தோன்னா எப்படி நம்மளோட வந்து அமேசான் ப்ராடக்ட் ரிசர்ச்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம ஜஸ்ட் வந்து வாக் த்ரூ பண்ண போகிறோம். ஈலியம் 10ல் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படிலாம் நமக்கு வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு ஜஸ்ட்டு மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஈலியம் 10 வந்து பார்த்தோன்னா பெய்ட் டூல் தான். ஸோ இட்ஸ் நாட் ஃப்ரீ டூல். ஒன்லி உங்களுக்கு ஃப்ரீ டூலில் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியான அக்சஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த கம்மியான அக்சஸும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் லெவல் ரிசர்ச்சுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஈலியம் 10 டூல் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவையான ரிசர்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ மே எய்தர் நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை வந்து குவிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஈலியம் 10 நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஈலியம் 10 ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ஈலியம் 10ல் வந்து மல்டிபிள் பிளான்ஸ் இருக்குது. டைமண்ட் பிளானு, ப்ரீமியம் பிளானு, இந்த மாதிரி மல்டிபிள் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிறது பார்த்தோன்னா ப்ரீமியம் பிளானில் இருக்கும், பிளாட்டினம் பிளானில் இருக்கும். ஸோ இதே டைமண்ட் பிளான் போனால் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ பிளாட்டினம் பிளான் வந்து பார்த்தோன்னா $99 per month. பட் நம்மளோட லிங்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டூலில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தா பிளாக் பாக்ஸ். ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் என்னென்னா நமக்கு வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும். என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் நமக்கு ஐடியா இல்லை. ஆனால் நம்ம ஏதோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட சென்டிமெண்ட் பேஸ் பண்ணிட்டு லான்ச் பண்ணக்கூடாது. ஸோ டேட்டா பேஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பிளாக் பாக்ஸில் போய்ட்டு ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம்னா என்ன ஆகுனா அவங்களே வந்து பார்த்தோன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பெட்டராக இருக்குது எல்லாமே வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் Amazon.com இருக்குது. நம்ம வந்து அமேசான் இந்தியா தான் நம்ம வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியா நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து என்ன கேட்டகரி வேணும்னு கேட்குது. நான் வந்து வாட்டர் பாட்டில். ஸோ நம்ம வந்து வாட்டர் பாட்டில் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா நான் ஜஸ்ட் இந்த பாட்டில் டைப் பண்ணேன். ஸோ இவங்களே வந்து மல்டிபிள் கேட்டகரிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பாட்டில்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு பாட்டில்ஸு சம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து சர்ச் கொடுக்கும்போது இந்த பிளாக் பாக்ஸ் என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட் Amazon.in டேட்டா அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படியெல்லாம் சர்ச்சஸ் நடக்குது, என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ ரெவன்யூ இருக்குது இது டீட்டெயில்டாக காமிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டகிரி வைஸ் இங்கே காமிச்சிக்கோங்க. பேபி கேட்டகிரி, பிஎஸ்ஆனா ரேங்க், பெஸ்ட் செல்லர் ரேங்க், இது எல்லாமே நம்ம காமிக்கும். இதை ஃபில்டர்ஸில் போயிட்டு நம்ம வந்து எக்கச்சக்கமான திங்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எவ்வளோ ரிவ்யூஸ் மேலே இருந்தால் எனக்கு ப்ராடக்ட் காமிக்கணும். ஸோ என்ன பிராண்ட்லேருந்து தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த பிளாக் பாக்ஸ் பற்றியே இன் டீட்டெயில் வீடியோவோ நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பேட்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஐடியா உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாட்டர் பாட்டில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கேன், இங்கே வந்து வாட்டர் பாட்டில் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வாட்டர் பாட்டில் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் பாட்டிலுக்கு ரிலவெண்ட்டான சர்ச்சஸ் எல்லாமே வந்து நமக்கு வரும். இப்போ வந்து இந்த மேக்னெட் செரிப்ரோ. ஸோ மேக்னெட் வந்து கீவேர்ட் மேக்னெட், அது ஒரு டூல். அந்த டூல் மூலிமா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா இது ஏஐ ட்ரிவன் ப்ராடக்ட் லான்ச் பேட். ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மை லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் உங்கள் ப்ராடக்ட் ஐடியாஸை சேவ் பண்ணுறதுக்கான டூல் இது. நெக்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச், இதுதான் இம்பார்ட்டன்ட் திங். செரிப்ரோனா நமக்கு வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து காம்படிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் Amazon.inல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டர் பாட்டில் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் வாட்டர் பாட்டில் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து வாட்டர் பாட்டிலுக்கான லிஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுக்கும், ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. இதோட ஏஎஸ்ஐன் காப்பி பண்ணிக்கிட்டேன். இந்த ஏஎஸ்ஐன் காப்பி பண்ண நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு கெட் கீவேர்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து என்னென்ன மாதிரி கீவேர்ட்ஸ்க்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து டாப்பில் வந்திருக்குன்னு டீட்டெயில்டாக கொடுக்குறது தான் செரிப்ரோ.
ஓகேங்களா. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து டேட்டா ஃபெச் ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸை இன் அண்ட் அவுட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈலியம் 10ல் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் 103 கீவேர்ட்ஸில் இந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் டாப்பில் வந்துட்டு இருக்குது. நான் சர்ச் வால்யூம் வந்து டாப் டு பாட்டம் கொடுத்துருக்கேன். மீன்ஸ் 7,42,000 சர்ச்சஸில் வாட்டர் பாட்டிலுக்கான சர்ச்சஸில் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸாக வந்து டாப்பில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இன் டீட்டெயில்டாக நமக்கு வந்து ஒவ்வொரு ஏஎஸ்ஐனுக்கும் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் வருது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இதை பேஸ் பண்ணிட்டு நம்மளோட டெசிஷன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இதை செரிப்ரோவோடைய கம்ப்ளீட் வீடியோவும் நம்ம வந்து ஃபர்தர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேக்னெட். ஸோ மேக்னெட் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு பேஸ் கீவேர்ட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ வாட்டர் பாட்டில் கொடுக்கும்போது இந்த வாட்டர் பாட்டிலுக்கு ரெலவெண்ட்டான சரௌண்டிங் கீவேர்ட்ஸ் இந்த வாட்டர் பாட்டிலுக்கு பேரண்ட்டு, சைல்டு, கிராண்ட் சைல்டு எல்லா கீவேர்ட்ஸுமே எடுக்கிறது தான் அந்த மேக்னெட். ஸோ இதோட என்ன இருக்குன்னா அதோட கீவேர்ட்ஸுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது, அந்த சர்ச் வால்யூமுக்கு வந்து எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் டெப்த் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த சர்ச் வால்யூம் வந்து பார்த்தோன்னா மந்த் அண்ட் மந்த் எப்படி இந்த வைடி ஆகிட்டு இருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த மேக்னெட் கீவேர்ட் மேக்னெட்டில் பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன கொடுத்தேன், ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் கொடுத்தேன். வாட்டர் பாட்டில் கொடுக்கும்போது நம்ம எக்கச்சக்கமான ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் வந்திருக்கும். அதில் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம சர்ச் பை வால்யூம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டான்லி கப் நான் கொடுத்துருந்தோம் வாட்டர் பாட்டில், பட் ஸ்டான்லி கப் வந்து அதுவும் வந்து இதுக்கான ரிலவெண்ட் கீவேர்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கீவேர்ட்ஸ் இருக்கும். இதில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது இன்டெப்த்தாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட் டூலும் நம்ம இன்டெப்த்தாக நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமிக், விச் மீன்ஸ் ஆட்டோமிக் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அமேசானில் பிபிசி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது என்னெல்லாம் பெட்டராக பண்ணலான்னு கேள்வி பண்ணுறதுக்கு வந்து ஆட்டோமிக்கு. அப்புறம் லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பார்த்தோன்னா ஸோ இந்த ஃப்ராங்க் இதெல்லாம் வந்து பார்த்தா அல்காரிதம் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஃப்ராங்க்ஸ்டைன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து ஒரு லிஸ்டிங் வந்து நமக்கு வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் வேணும்னு நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்மளோட லிஸ்டிங்கில் வந்து எப்படி வந்து பெட்டராக இருக்குது, மீன்ஸ் எவ்வளோ ரேங்க் கொடுக்கும், ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் கொடுக்குது இந்த ஃப்ராங்க்ஸ்டைனு. அப்புறம் ஸ்கிரிபிள்ஸ் வந்து பார்த்தா லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸிஸ்டிங் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த லிஸ்டிங்கில் வந்து ஏதாவது புது கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும், இல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம கீவேர்ட் டென்சிட்டி கம்மியாக இருக்குது அதை ஆட் பண்ணிக்கணும், எல்லாமே வந்து இந்த டூலில் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ஸ்கிரிபிள்ஸு. ஸோ லிஸ்டிங் அனலைசர் பொறுத்த வரைக்கணும்னா நம்ம எக்ஸிஸ்டிங் லிஸ்டிங் வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்கோர், விச் மீன்ஸ் எவ்வளோ வந்து ஆப்டிமைஸாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது லிஸ்டிங் அனலைசர். லிஸ்டிங் பில்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு லிஸ்டிங்கை பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த லிஸ்டிங் பில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A to Z ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம்னா A to Z நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து பார்த்தோன்னா அமேசானில் எப்படியெல்லாம் செல் பண்ணணும், அமேசானில் வந்து என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது, என்னெல்லாம் மைனஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா லேர்னிங்கில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அனலிட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கீவேர்ட் ட்ராக்கர், விச் மீன்ஸ் என்னோட கீவேர்டு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கு வந்து எப்படி வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஆன் விச் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா மந்த்லி ஆர் வீக்லி வந்து எப்படி வந்து மாறிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா பேசிக்லி வந்து நம்மளோட பிளான் பேஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சர்டைன் பிளான்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 20 கீவேர்ட்ஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட பிளான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஈலியம் 10 டூல்குள்ளே ஒரு காம்பேக்ட் ஒரு பேக்கேஜாக நம்ம கொடுப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $99 இந்தியன் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி நினைக்கலாம், ஆனால் இது கொடுக்குற வேல்யூ வந்து அதோட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்மளோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் டிஸ்கவுண்ட்டே கிடைக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.